வணக்கம் நண்பர்களே, மற்றொரு முறை என்னுடைய மனமார்ந்த எனக்கு பிடித்த என்னுடைய ஃபாலோயர்ஸ் மற்றும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோயர்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அத்தனை பேருக்குமே எனக்கு சிறந்தான நன்றிகள். ஏனென்றால் வீடியோவை நான் கொடுப்பதிலே எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். நான் சிவா ஒருத்தன், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சிவா கண்டிப்பாக நல்ல வீடியோ தான் கொடுப்பான் அப்படின்னு தெரியும். பட் கொஞ்சம் காலதாமதம் ஆகுன்றது உண்மை. காலதாமதம் ஆகுது என்பது உண்மை. நான் இதை நான் தவிர்க்கவில்லை. ஏனென்றால் காலதாமதம் ஆனால்தான் அந்த வீடியோவுக்குள்ள சிறப்பம்சம் மற்ற மக்களுக்கும் நம்மை சார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் தெரிய வரும். சின்ன மேட்டர் தான், ஒன்றும் இல்லை. இன்றைக்கி மேக்ஸிமம் 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் இல்லை 3 மாதம் வச்சுக்கோங்க. 3 months ரூலிங் பார்ட்டி. இப்போ அட் ப்ரெசன்ட் தளபதி விஜய். அதை பற்றி தான் டாப்பிக்கே, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த டாப்பிக்கே அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இல்லை பொய்யா நான் சொல்கிறேன்னா அப்படின்னு சொன்னீங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. நான் பொய்யா தான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய மக்கள் டிஸ்லைக், இது பிடிக்கல, நீங்கள் பொய் சொல்றீங்க. பட் உண்மை தான் நீங்கள் பேசுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்க. தயவுசெய்து உங்களை சிறந்தான்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். எல்லா ஃபாலோவர்ஸுமே இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லா நண்பர்களுமே கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு போதும். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை அதை பற்றி தான் பேச போகிறோம். போயிடலாமா வீடியோக்குள்ளே? இப்போதான் வீடியோக்குள்ளே வரேன். ஆகவே உண்மையிலே அவர் தேர்ச்சி சிஎம்மாக உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 விஷயங்களை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. யார்? தளபதி விஜய் அவர்கள், முதலமைச்சர். என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை அவர்களிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் முதலே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா கத்தி, அதுபோலவே ஜில்லா என்ற படங்கள் எல்லாம் அவர்களுடன் நான் இணைந்து நடித்திருக்கோம். கத்தி, ஜில்லா என்ற படங்களில் நான் இணைந்து நடித்திருக்கக்கூடியவர். இன்னைக்கு அவரை பற்றின ஒரு சந்தோஷமான விஷயமே, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சிஎம்மாக உட்காந்துக்கிட்டு அவர் பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் தளபதி விஜய் அவர்களே, ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பண்ண கத்தி படத்தில் நான் கான்செப்டாக ஆக்ட் பண்ணியிருப்பேன். நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படியுமே ஷேர் பண்ணுவாங்க உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய ஃபேன்ஸ் அல்லது உங்களுடைய ரசிகர்கள் அனைவருமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சேர்ந்த அப்புறம் யோசிச்சு பாருங்கள். கத்தி எங்கே பண்ணோம்? வடபழனியில் பண்ணோம். கத்தி படம் வடபழனியில் செட் போட்டு பண்ணோம். கத்தி ஜில்லா பார்த்தீங்கன்னா அதே மினிமில்ஸ் அதில் பண்ணோம். அதில் நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். அந்த பொண்ணு மேலே கீழே விடும். எல்லாமே ஸ்டவ்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சு போய் அந்த பொண்ணு கீழே விழும்போது நீங்கள் தான் போய் ஓடி போவீங்க. ஓடி போடும்போது நானும் இன்னொரு பெண்ணும், அதாவது அவருடைய அம்மா அப்படின்னு சொல்லலாம். நான் அவருடைய அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா என்று சொல்லலாம். அம்மா அப்பா 2 பேருமே ஓடி போய் அந்த பொண்ணை தூக்குவோம். அந்த ஷாட் எடுத்தாங்க மினிமில்ஸில். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ? இப்போ நீங்கள் சிஎம், சீஃப் மினிஸ்டர், அதெல்லாம் அப்புறம். பட் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நன்றி. நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க வளமுடன். நல்லா பண்ணுங்க. டாப் கிளாஸ் பண்ணுறீங்க, சூப்பர். ஸோ நீங்கள் பண்ண நல்லவைகள் எல்லாத்தையும் நான் பகிர்ந்து ஆசைப்படுறேன். ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நீங்கள் எப்படியாவது உங்கள்கிட்ட வரும். எந்த ஒரு ரசிகர்கள் மூலியமாகவோ நீங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணிங்க. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிங்க. ஏதாவது பிரச்சனைனா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லிடுவீங்க. ஐயா ஜோசப் விஜய் அவர்களே, நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி ஒரு ஆள்சாட்சி நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு சம்பாதித்து கொண்டு முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை ஆட்சியாளர்களுமே நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிட்டாங்க. நீங்கள் நான் ஏற்கனவே சேர்த்து வச்சிட்டேன், எனக்கு வேணாம் 10 பைசா கூட. ஆனால் கரப்ஷன், நோட் த பாயிண்ட் சொல்லக்கூடிய வக்கீல்னா கேட்பாரு, நோட் த பாயிண்ட், கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவார். கரப்ஷனை பேசுங்க, லஞ்சம் வாங்கலாம், அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லுவார் கோர்ட்டில். ஸோ சிறப்பாக நீங்கள் பண்ணிருக்கீங்க தளபதி அவருக்கு. ஸோ நீங்கள் பண்ண கரப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ. ஏற்கனவே இப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயிட்டு இருக்கலாம். இருந்தாலுமே கரப்ஷனை மட்டும் பேச வேண்டிய ஒரு வீடியோ இது. ஸோ கரப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்.
இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சத்துணவு கூடங்கள், அதாவது சத்துணவு கூடங்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம். 5 ரூபாய் என்று சொல்லக்கூடிய அந்த வந்து ஒரு ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய உணவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணவகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமாக போயிடுச்சு. யாருமே அதை பார்க்குறதே கிடையாது. பட் இன்றைக்கி அவர் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இருந்த ஒரு ஒன்றுக்கவே முடியாத சோத்து கூட வழியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு சராசரி மக்கள் அதுக்கெல்லாம் 1 லட்சம் பேர் சாப்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கி 1.5 கோடி பேர் சாப்பிட்றாங்கன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்கன்றது காரணம் என்ன? நல்ல விஷயங்களை, நல்ல ஒரு உணவுகளை நீங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரைட் ரைடு நேராக போகிறீங்க, பார்க்குறீங்க. நன்றி நன்றி நன்றி. ஏனென்றால் நான் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்ததில் நான் ஒருவன். என் பெயர் சிவா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பெப்சியில் ஒரு சில நேரங்களிலே ஜில்லா கத்தி எல்லாத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் என்று சொல்லக்கூடிய நடிகர் சங்கத்திலே இந்த சிவாகப்பட்ட நான் உங்களுடைய சேர்ந்து நடிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சேரும். யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு ரசிகர் கூட இதை அமைச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். கத்தி படத்திலே நான் இருக்கிறேன் ஒரு கான்செப்டாக. அதே போல் ஜில்லா படத்திலே அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்லேருந்து கீழே வந்து கேஸ் வெடிச்சு கீழே விடும். அப்போ நீங்கள் ஓடி வருவீங்க, நானும் என்னோட மனைவியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு அந்த குழந்தைய போய் தூங்குவோம். கிளீனாக அந்த ஒரு கண்டென்ட் வந்து வரும் அந்த சீனில். இன்றைக்கி ஜில்லா படத்தை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வரும்பொழுது நான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு சிஎம், அப்பா கிரேட் கிரேட் கிரேட், நல்லா பண்ணுறீங்க. ஆட்சி வந்து அவ்வளோ அருமையாக இதுவரை இல்லாத ஒரு ஆட்சி. அதான் அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ. ஆல்ரெடி வந்து 6 போயிட்டு இருக்கோம். 5-6 நிமிஷம் போயிட்டு இருக்கோம். ஒரு 2-3 நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன், சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன? சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று சொன்னார். சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னா யாராவது வந்து அநியாயம் பண்ணுறாங்களோ அத்தனை பேரையுமே தூக்கி உள்ள லாக்கப்பில் உரைக்கிற மாதிரி தான் அது சிஸ்டம். ஒன்று நல்ல விஷயங்கள் இப்போ வந்து எல்லாம் அடங்கி போச்சு. நிறைய பிரச்சனைகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டிலோ அல்லது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய பஸ் ஸ்டாண்டு, பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏமாத்துறவங்க ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா பிடிச்ச உடனே நம்மளை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து கம்மியாகிடுச்சு. 2வது சத்துணவு மேட்ரு. அந்த மேட்ரை வந்து நான் சொல்லிக்கிறேன் முதலமைச்சர் அவர்களே. ஏனென்றால் இந்த ஒரு விஷயம் வந்து வரும். நிறைய வந்து ஒரு எமோஷனலாக பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வரும். நீங்கள் என்னை பார்த்துருப்பீர்கள், நான் உங்களை பார்த்துருப்பேன். பக்கத்தில் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசியிருப்போம். பட் வந்து நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கூட கத்தி படத்தில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் நான் யார் என்றதே உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் கோடிக்கணக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களிலே நான் ஒருவன். அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் வடபழனியில் வந்து அந்த செட் போட்டு அந்த ஒரு செட்டிங்கில் நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. கத்தியில் எல்லாம் பெரியவர்களை வைத்து முதியவர்களை வைத்து நடித்திருக்கக்கூடிய செட்டிங் அது. அந்த ஒரு செட்டு அதில் நான் வந்து ஒரு கான்செப்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். என் பெயர் சிவா. நான் வந்து இப்போ யூடியூப்பில் பண்ணுறேன், ஃபேஸ்புக்கில் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் பண்ணுறேன். நல்லா போயிட்டுருக்கு. ஆண்ட முன்னேற்ற நல்லா போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ. ஏன்னா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். நான் வந்து சத்துணவு பற்றி நல்லா இன்னைக்கு விரிவாக நல்லா பண்ணி நிறைய பேர் வந்து 1 லட்சம் என்பதை 1 கோடி ஆக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு ஒரு தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னும் போது எலக்ட்ரிசிட்டியில் வந்து நிறைய கோடானப்படி ஊழல். நேராக வராங்க, மீட்டர் ரீடிங் பண்ணுறாங்க கார்பரேஷனில், ஈபியில் வந்து அவங்க உள்ளே பார்க்கும்பொழுது எல்லாத்தையுமே வந்து கைவிட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து லஞ்சம். நான் கூட தான் இருந்தாலும் இவ்வளோதான் அவ்வளோதான், நான் கம்மியாக போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன், நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்க, நான் வந்து கட் பண்ணி இப்படி தான் ஈபி போயிருந்தது. ஈபி என்பது மின்சாரம். அதுலேயும் வந்து ஆப்போசிட்டாரு நம்ம தலை தளபதி விஜய் அவர்கள். அதுவும் ஒரு ஆப்பு. எவன் ஃப்ராடு பண்ணுறான், எவன் வந்து பித்தளம் பண்ணுறான், எவன் ஃபோர்ஜரி பண்ணுறான், எவன் வந்து லஞ்ச ஊழலில் பெருத்திருக்கிறான், அத்தனை பேருமே வந்து எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளே வந்துடுறாங்க. யாருமே தப்பிக்க முடியாது. ஓட்டு எடுத்தான் நல்லா பண்ணாருங்க. ஆட்சி சூப்பராக பண்ணாருங்க. முடியாது உண்மையிலே சொல்கிறேன். நான் கூட நடித்த ஒரு தருணங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு அவரை பற்றி நான் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலமைச்சராக வந்திருக்கிறார், நான் பேசுகிறேன், மிகவும் சந்தோஷமாக இருக்குது. 2வது மட்டும் நான் பேசிட்டேன்.
ஏனென்றால் நிறைய விஷயங்களை பேசும்பொழுது பிரச்சனைகள் வரும். இது இயல்பு. நல்லவர்களை பற்றி பேசும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். உடம்பு ரீதியாக பிரச்சனை வரும், மன ரீதியாக பிரச்சனை வரும். அதை விஷயத்தையும் பேச முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் அதை வந்துட்டு வேறு லெவலுக்கு போயிடுச்சுன்னா லட்சம் கோடின்னு அப்படி போய்டும். நியூஸ் வந்து அப்படி போய்டும். ஸோ 2 சொல்லிட்டேன். இபி சத்துணவு சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் செக் வைக்கிறார் கார்பரேஷனில். கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அடுக்கு மூட்டிகளோ அல்லது வந்து தேவையில்லாத பொருட்களோ எல்லாமே சேமித்து வைத்து விட்டு அதை எடுத்து கார்பரேஷனில் கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் பணம் எதிர்பார்க்கிறார், பணத்தை எதிர்பார்க்கிறார். நான் வந்து இந்த ஒரு கசடரை எடுத்து நான் வந்து தூய்மை போனோன்னா எனக்கு வந்து 5000 கொடு, 2000 கொடு, 3000 கொடு, 1000 கொடு. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த என்ன பொருள் அங்கே வச்சுக்கிறாங்களா, சோஃபா செட்டா போட்டு போயிடுவாங்க, ஒரு பெட்டா தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் கண் கூட பார்த்த விஷயங்கள். ஐயா முதலமைச்சர் அவர்களே, நான் வந்து இதை பகிர்ந்து கொள்கிறேன். நான் வந்து கூட நடித்த ஒரு நண்பராக சொல்கிறேன். அவ்வளோதான். எடுத்துக்கொண்டாலும் சரி, கொள்ளாவிட்டாலும் சரி. ஆனால் நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. ஆட்சி வந்து அற்புதமாக பண்ணிட்டுருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேருதுன்றது கண்டிப்பாக பாட்டு வேண்டிய விஷயங்கள், சின்ன விஷயங்கள். நன்றி. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி என்ன பிரச்சனைகள் செய்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் வந்து மிகவும் சூட்சமாக பார்த்து கொண்டிருங்கள். நாளைய விடியல் உங்கள் கையில். 15 வருஷம் நீங்கள் வந்து அரசாட்சி பண்ணுவீங்க. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நான் உங்கள் சிவா அன்பரே. நானும் உங்கள் கூட நடித்த ஒருவன். ஆனால் யூடியூப்பில் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாமே பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு விஜய் பற்றின ஒரு பரபரப்பான ஒரு முதலமைச்சரை பற்றின பரபரப்பான தொகுப்பு அடுத்த ஒரு எபிசோடில் வரும். ஸோ இந்த எபிசோடை பாருங்கள். அவர் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் யோசித்து பாருங்கள். இன்றைய வரையும் நல்ல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயம் அடிப்படை விஷயத்திலேருந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் அவர் கொடுங்க. இப்போ வந்து அவர் 4 மாத காலம் வந்துவிட்டார். அல்லது 3 மாத காலம் அவர் வந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். கவர்மெண்ட்டில் வந்து நீ செஞ்சுருக்கார். ஆனால் 3 மாத காலத்தில் வந்து அவர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டார். இன்னும் ஒரு 6 மாதம் கொடுங்க, அல்லது 1 வருஷம் கொடுங்க. அட்லீஸ்ட் கம்மி செய்வாரா இல்லையான்றதை அப்புறம் நீங்கள் பாருங்கள். எல்லா மகளிர் நண்பர்களே, என்னுடைய அனைத்து தோழர்களுமே, மகளிர் நண்பர்கள் எல்லாமே தோழிகள், அனைத்து நண்பர்களுமே இதை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடியது உண்மை என்றால் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆட்சி வந்து அற்புதமாக பண்ணுறாரு இந்த தளபதி விஜய் அவர். இது வந்து மேலும் சிறப்பாக வெற்றி பெற அனைத்து விஷயங்களிலுமே அவர் வந்து வேறு லெவலில் போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் மனதில் அவர் பதிந்து விட்டார். ஆகவே நன்றி, வணக்கம் நண்பர்களே. என்னுடைய வீடியோக்களெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.